0.5% 1% வாக்கு சரியாக இந்தியா கூட்டணி பக்கம் வந்திருந்தாலும் 1% இவங்க 200 கூட டச் பண்ணி இருக்க முடியாது. என்டிஏ பாஜக தலைமையிலான கூட்டணி. RSS இல்லை என்றால் பிஜேபி இல்லை. RSS உடைய ஐடியாலஜி தான் பிஜேபியோட உருவாக்கம். முகம் தான் பிஜேபியை கண்டி முழுக்க கருவாக்கம் உருவாக்கம் எல்லாமே RSS தான். மோகன் பகவத்தையும் தூக்கி எறிவாங்க. அதனால இப்ப RSS கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்குது. துரோகம் நடந்துட்டு துரோகத்தை விதைத்திருக்கிறார்கள் மோடி மூலமா அப்படின்ட்டு இப்ப 2 பேரும் கொஞ்சம் ரிஃப்ட் ஆயிருக்கு, தகராறு ஆயிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு ஆரோக்கியமான தகராறான்னு பார்த்தா சொல்ல முடியாது. எந்த நேரத்திலையும் எது வேண்டுமானாலும் அவங்களுக்கு நடக்கலாம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். சார் வணக்கம். வணக்கம். இவிஎம்ஐ பற்றி மீண்டும் ஒரு முறை சர்ச்சை கிளம்பியிருக்கு. ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல நபர்கள் இவிஎம்ஐ பற்றி கேள்விகளை எழுப்ப தொடங்கினார்கள். RSS இன்னொரு புறம் பிஜேபியோடைய தோல்விக்கான காரணம் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய அரகன்ஸ் என்று மோகன் பாகவத் அவர்கள் கூறியிருக்கிறார். முதல் இவிஎம்க்கு வந்து விடலாம். இன்டர்னல் ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீங்கன்னா 1% ஓட் ஷேர் மாறி இருந்துச்சுன்னா பிஜேபி 200 கூட தாண்டி இருக்காதுங்கிற ஒரு விஷயம் பிஜேபி அண்ட் RSS உடைய. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எடுத்துக்கக்கூடிய குற்றச்சாட்டு ரவீந்திர தத்தா ஒருத்தர் இருக்கிறாரு மகாராஷ்டிராவில், வெறும் 48 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். அவருடைய சொந்தக்காரர் எலெக்ஷன் நாளில் கவுண்டிங் நடக்கக்கூடிய இடத்துல செல்போனோட உள்ள போயிருக்காரு. என்ன கனெக்ஷன், என்ன இந்த குற்றச்சாட்டு? இது எங்க இருந்து இந்த சந்தேகங்கள் ஐயங்கள்லாம் ஏற்படுதுன்னா, எலன் மஸ்க் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்கிற இவிஎம் மிஷின்ல டேப்பர் பண்ண முடியும், அதை பிரேக் பண்ண முடியும், அதுல வந்து இர்ரெகுலாரிட்டிலாம் செய்ய முடியும் அப்படின்னு தான் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இவ்வளவு காலமா தேர்தல் ஆணையம் சொன்னதெல்லாம் இவிஎம் மிஷின்ல ஓட்டு இயந்திரத்துல எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப பெர்ஃபெக்டா பண்றோம், அதை யாரையும் மேனிபுலேட் செய்ய முடியாது அப்படின்னு அத்தாரிட்டியா சொன்னாங்க. ஆனா அதுல நிறைய வல்லுநர்கள் அறிஞர் பெருமக்கள்லாம் இது தப்பு, இதுல செய்ய முடியும், இங்க இருந்து 4-5 லட்சம் மைலுக்கு அண்ணாண்ட இருக்கிற விண்கலத்தையே ராக்கெட்டையே இங்க இருந்து HAL இருந்து நம்ம ஆப்ரேட் பண்றோம், ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஆப்ரேட் பண்றோம், லட்சக்கணக்கான மைல்கள். இங்க இருக்கிற 100-200 மீட்டர் இடைவெளியில் உள்ள EVM ஆப்ரேட் பண்ண முடியாதா என்ற கேள்வி படித்தவர்கள் ஆமரர்கள் எல்லோருக்கும் இதுதான் கேள்வி. ஆனா இப்ப முடியாது, செய்ய முடியாது, பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எலன் மஸ்க் இன்னைக்கு எலக்ட்ரானிக் உலகத்துல மிகப்பெரிய நிறுவனமா இருக்கிறது எலன் மஸ்க் நிறுவனம். அது ட்வீட் எக்ஸ் ஆகட்டும், டெஸ்லா கார் ஆகட்டும், அவங்க தான் நவீன தொழில்நுட்பத்தை உலகத்துல விஞ்ஞான புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவரு சொல்றாரு கேன் டூ, இவிஎம்ல கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது என்ன ஒரு கருப்பு பெட்டியா? எதுக்கு? அந்த இவிஎம் கண்டுபிடிச்ச நாட்டிலேயே வந்து பேலட் தான் வைக்கிறான், வாக்குச்சீட்டு தான் வைக்கிறாங்க. வாக்குச்சீட்டு முறை தான் இருக்கு, இயந்திரம் கிடையாது. அப்போ மகாராஷ்டிரால ரவீந்திர தத்தா வைக்கர்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்காரு. எவ்வளவு வெற்றி பெற்றார்? 48 வாக்குகள், வெறும் 48 வாக்கு. அப்போ அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பண்ற இடத்துல அந்த சென்டர்ல அவருடைய உறவினர் மொபைல் போன் உள்ள எடுத்துட்டு போறாரு. சட்டம் என்ன சொல்லுது, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? ஈவன் கேண்டிடேட் ஏஜென்ட் should not bring the telephone, சீஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் மட்டும் எப்படி எடுத்துட்டு போனார்? அப்ப அந்த 48 வாக்குகள் எப்படி மாறி இருக்கு? இப்ப சொல்றாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா போயிட்டு இருக்கு, ஏஐலயே பண்ணலான்றாங்க, தொலைபேசியில மொபைல்ல பண்ணலான்றாங்க. அப்ப இது இர்ரெகுலாரிட்டிக்கு எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் இடம் கொடுத்திருக்கான்ற கேள்வி ஒன்று. 2வது 0.5% 1% வாக்கு சரியாக இந்தியா கூட்டணி பக்கம் வந்திருந்தாலும் 1% இவங்க 200 கூட டச் பண்ணி இருக்க முடியாது. என்டிஏ பாஜக தலைமையிலான கூட்டணி. இது 3வது RSS இப்ப கண்டிக்க தொடங்கிடுச்சு. பாஜகவுடைய நடவடிக்கை சரியில்லை, மோடியுடைய அரகன்சி ரொம்ப மோசமா இருக்கு, அன்பை விதைக்க தவறி விட்டாருன்னு தோல்விக்கு பிறகு அவங்க அறிவுறுத்திட்டு இருக்காங்க. அவையால நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்களா இந்த தேர்தல் ஜனநாயக முறையில் நடந்திருக்கான்றது மிகப்பெரிய கேள்வியா. மோகன் பாகவத்துடைய கடுமையான விமர்சனத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி சந்திச்சிருக்காரு சமீபத்தில். மணிப்பூர் ஏன் நீங்க போகலைங்கிற கேள்வியில இருந்து தொடங்கி உங்களுடைய அரகன்ஸை நீங்க
அடக்கணுங்கிற விஷயமும், இன்னொரு பக்கம் ஜேபி நட்டாவுடைய ஸ்டேட்மெண்ட், இதற்கு மேல் ஆர்எஸ்எஸ் உடைய தயவு எங்களுக்கு தேவையல்ல, அவங்களோட ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்ட், நாங்க வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட், ஸோ நாங்க எந்த விதத்திலையுமே ஆர்எஸ்எஸ் உடன் இனி அடங்கி போக தேவையில்லை என்கிற ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வைக்கும்போது அடுத்த நாளே மோகன் பாகவத்துடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. மணிப்பூராக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமா என்னன்னா எதிர்கட்சிகளை நீங்க எதிர்கட்சிகளாக பேசக்கூடாது, உங்களுடைய கோ பார்ட்னரா நீங்க பார்க்கணும். அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாம நீங்க எப்படி ஒவ்வொரு சட்டங்களையும் கொண்டு வந்தீங்க, அதுல இருக்கக்கூடிய சாராம்சத்தை பாத்தீங்கன்னா எப்படி செகண்ட் டேர்ம் மோடியோடைய செகண்ட் டேர்ம்ல வந்து எதை வேணாலும் நினைச்சதெல்லாம் கொண்டுட்டு வந்தாரோ இந்த முறை அது செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்களா, எப்படி வரக்கூடிய பார்லிமெண்ட் இருக்க போகிறது? பிகாஸ் ராகுல் காந்தி இஸ் கோயிங் டு பி தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அவருடைய பேர் தான் எடுத்து வச்சிருக்கோம். இல்லை, நாங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி காரிய கமிட்டியில தலைவர்கள் எல்லாம் ஒருமனதாக தீர்மானம் போட்டு கொடுத்திருக்கோம். தலைவர் ராகுல் காந்தி தான் எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும், பாராளுமன்றத்தில் அமர வேண்டும். ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய உரையாடல்கள், அவருடைய கருத்து மோதல்லாம் பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் இல்லை என்றால் பிஜேபி இல்லை, இது எல்லோருக்கும் தெரிஞ்சது. ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி தான் பிஜேபியோட உருவாக்கம், முகம்தான் பிஜேபியை கண்டி முழுக்க முழுக்க கருவாக்கம் உருவாக்கம் எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான். ஆனா அவர் மோடியுடைய சுபாவத்தை பாத்தீங்கன்னா, சீனியர் மோஸ்ட் லீடர் முரளி மனோகர் ஜோஷி, சீனியர் மோஸ்ட் லீடர் ஃபார்மர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அத்வானி, இந்த தலைவர்களை எல்லாரையும் உறங்கட்டிட்டார். சமீபத்தில் இருக்கக்கூடிய நிதின் கட்கரியோடைய மினிஸ்ட்ரிக்கான சிஏஜி ரிப்போர்ட் மட்டும்தான் வந்ததோடைய வேற எந்த சிஏஜி ரிப்போர்ட்டுமே வெளியில வரல. அது ஒரு விஷயம். இது மாதிரி எல்லாரையும் மோகன் பகவத்தையும் தூக்கி எறிவாங்க. அதனால இப்ப ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்குது, துரோகம் நடந்துட்டு, துரோகத்தை விதைத்திருக்கிறார்கள் மோடி மூலமா அப்படின்ட்டு இப்ப ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிஃப்ட் ஆயிருக்கு, தகராறு ஆயிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு ஆரோக்கியமான தகராறான்னு பார்த்தா சொல்ல முடியாது. எந்த நேரத்திலையும் எது வேண்டுமானாலும் அவங்களுக்கு நடக்கலாம். ஏன்னா மகாத்மா காந்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கூட்டம் தான் அந்த கூட்டம். அதனால நன்றிக்கோ விசுவாசத்திற்கோ அவங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் தேச நலனுக்கா கிடையாது, மக்கள் நலனுக்கா கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணுமா கிடையாது. எதிர்கட்சிகளை மோகன் பகவத் சொல்ற மாதிரி ஒரு தோழமையாக அவர்களும் ஒரு அங்கமாக நீங்கள் பாருங்கள் என்று சொன்னா அதிகம் பார்க்க மாட்டாங்க. எதிர்கட்சிகளை எதிரி கட்சியா பார்க்கிறவர். ஆகையால இது நீண்ட நெடிய நாட்கள் இவருடைய அரசும் சரி ஆட்சியும் சரி நிற்பதற்கு வாய்ப்பில்லை. அவர்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும். இப்போ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து சமீபத்துல பரவலாக பேசப்பட்டது. அது வந்து சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்களும் பல பேர் இருந்தார்கள். தனிச்சு எத்தனை நாட்கள் வரை தான் நாங்க இங்க நிக்க கூடாதுங்கிற ஒரு கேள்வி வந்தது. ஒரு விதத்துல பார்த்தால் ஒரு காலகட்டத்துல இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியை தாண்டி வேறு எந்த கட்சியுமே யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் போக போக பல கட்சிகள் வந்தது. அண்ட் இன்னைக்கு நீங்க இந்தியா கூட்டணியில ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி கட்சிகளாக இருக்கிறது. மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு பேர். அண்ட் இது இன்னைக்கு நேரத்துல கடந்த 15 வருடமாக இந்த கூட்டணி நீடிட்டு. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுடைய அர்த்தம் எதுவாக எப்படி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களோ அதற்கான ஆக்சுவல் ஃப்ரேஸ் என்னவாக இருந்தது? நீங்க என்ன நினைச்சது மாதிரி இது வந்து ஒரு காங்கிரஸ் கமிட்டியோட தமிழ்நாடு கமிட்டி நீண்ட நெடிய வருடங்களுக்கு பிறகு செயற்குழு பொதுக்குழு குழு ஜாயிண்ட் கமிட்டி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அண்ட் பப்ளிக் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒர்க்கர்ஸ் மீட்டிங். பெரும்பாலான தோழர்கள் மாவட்ட தலைவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது இன்னும் 4-5 மாதங்கள். உள்ளாட்சி தேர்தலில் நம்ம வந்து தனியா நிற்போம், சட்டமன்ற பாராளுமன்றத்தில் கூட்டணி வைப்பு ஒரு குரல் எழும்புது, அப்ப எங்களை வாதிக்கிறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன வேணாலும் வாதிக்கலாம், ஆனா முடிவெடுக்க போறது யாரு? அகில இந்திய தலைமை. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி will decide finally. Right. They have rights to discuss anything in the indoor meeting. Yes. This is not outdoor or public meeting. The indoor meeting 4 wall அந்த மீட்டிங் ஹால்ல நடக்கிறதுல அவங்க கருத்தை சொல்றாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சொல்றாரு இனிமே கூட்டணியே வேண்டாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சொல்றாரு நம்ம கூட்டணி வைக்கலாம், ஆனா வந்து உள்ளாட்சியை தவிர எல்லாத்திலயும் வைக்கலாம், எம்எல்ஏ எம்பியில வைக்கலாம், அவங்களுடைய கருத்து. அப்ப என்னுடைய மாவட்ட தலைவர்கள், நான் தான் கேப்டன், என்ன நம்பி இருப்பவர்கள்,
இப்ப எந்த மாவட்ட தலைவர் இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சார், யார் கடிதம் கொடுத்திருக்கார், நான் ரிவீல் பண்ண முடியாது, வெளியே சொல்ல முடியாது. சொன்னா அவங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு மனசங்கடங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏற்படும். பாருங்க, நம்ம எல்லாம் தோழமையா இருக்காங்க, பேசினாங்க, எல்லோரும் அங்க கருத்தை சொன்னாங்க. ஆனா கருத்தை சொல்லி வலிமையா கட்சியை வலிமைப்படுத்தணும். எப்பவுமே எந்த கட்சியாகட்டும், அது ஆளுங்கட்சியாகட்டும், ஆண்ட கட்சியாகட்டும், புதியதாக தொடங்கப்படுகிற எந்த கட்சியா இருந்தாலும் அடுத்த ஆட்சி இருந்துன்றாங்க. அப்ப காங்கிரஸ் பேர் இயக்கத்துல சித்தாந்தம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, இதற்கென்று ஒரு தனி பதிவுகள் இருக்கின்றன காங்கிரஸ் பேர் இயக்கம். அப்போ எவ்வளவு காலம் நீங்கள் வலிமைப்படுத்தினால் கட்சிக்கு வலிமையும் உயர்வும் ஏற்படும். வலிமை இல்லை என்றால் சிறுமை தான் வரும். கட்சியை வலிமைப்படுத்துங்க. எல்லா கட்சி தலைவர்களும் எப்படி மோட்டிவேட் பண்ணுவாங்களோ அதான் பண்ணும். ஆனா இந்தியா கூட்டணியை பத்தியோ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பத்தி யாருமே எங்கேயோ ஒரு வார்த்தை கூட பேசல. That has been twisted as if you have spoken to break the. அதை ட்விஸ்ட் பண்றாங்க, பத்திரிகை ட்விஸ்ட் பண்றாங்க. என்ன ட்விஸ்ட் பண்றாங்க? இது மாதிரி தனித்து போட்டியிடலாம்னு பேசுறாங்க. எவ்வளவு காலம் சார்ந்திருக்கலாம் அவர்கள் முன்மொழிகிறாங்க. எவ்வளவு காலம் நாம் சார்ந்திருப்பது கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும். இந்த டயலாக் தான் எந்த காலத்திலும் கூட்டணி பத்தியோ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பத்தியோ இந்தியா கூட்டணி பத்தி யாருமே வாயை திறக்கல. ஒருத்தர் கூட பேசல, இன்க்ளூடிங் மை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், ஒர்க்கர்ஸ் யாருமே பேசல. இந்த இந்தியா கூட்டணி இன்டாக்டா இருக்கு, வலிமையா இருக்கு. இது தேவை. இந்தியா கூட்டணி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவிற்கு தேவை. அப்படி இருக்கும் போது இது தவறாக புரிந்து கொண்டு பத்திரிகை ஊடகங்கள்லாம் அதை திருச்சி வெளியில கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் செய்தி ஒண்ணு மறுப்பு செய்தி என்ன நடந்ததுன்றத நான் கொடுத்தேன். கூட்டணியை பத்தி யாருமே பேசல, இந்தியா கூட்டணியை பத்தி பேசல, திராவிட முன்னேற்ற உறவை பத்தி பேசல. அவரவர்கள் கருத்து பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அப்ப கூட கூட்டணிக்கு அப்பாற்பட்டு வலிமைப்படுத்தணும். எவ்வளவு காலம் நம்ம சார்ந்து இருப்பது, வலிமைப்பட வேணாமா, இதெல்லாம் எல்லா கமிட்டி கூட்டத்திலையும் பேசுற கூட்டம் தான். இதுல யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, யாரையும் தவறா பேசல, எந்த கூட்டணி இந்த கூட்டணி பேசல, தனியா நிக்கணுமான்னு பேசல. வலிமைப்படுத்தணும். ஸ்ட்ரென்தனிங் த பார்ட்டி, ஸ்ட்ரென்தனிங் த பார்ட்டி, ஸ்ட்ரென்தனிங் த ராகுல் காந்தி ஹேண்ட். இந்த பேசுதான் அது ட்விஸ்டட் மேனிபுலேட் பண்ணி செஞ்சுட்டாங்க. எக்ஸலென்ட். நீங்க ரொம்பவே தெளிவா அதை விளக்கி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நீங்க பேசிட்டு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரங்களுக்கு இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.